இந்த ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றதை பார்த்தீங்கன்னா, கடன்கள் எவ்வளோ லட்ச கடனாக இருந்தாலும் கடன்கள் அடைக்கக்கூடிய ஒரு சிறிய பரிகாரம் தான் எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கடன், நோய் போன்ற துன்பங்கள் நம்முடைய முற்பிறவி கர்ம வினைகளின் பயனாக ஏற்படுகின்றது. இதில் கடன் பிரச்சனை என்பது அனைவருக்குமே இருக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட சில எளிய வழிகள் நிறையவே இருக்குது. குறிப்பிட்ட நாட்களில் வரும் நேரங்களை சரியாக பயன்படுத்தினாலே தீராத கடனும் தீரும். அதற்கான பண வரவு வந்து கொண்டே இருக்கும். கடன் வாங்கும் சூழ்நிலை வரக்கூடாது என நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களை கடனை திருப்பி அடைப்பதால் கடன் பிரச்சனையில் இருந்து மீண்டு வர முடியும். நல்ல காரியம் செய்வதற்கு முன்பு நல்ல நேரம் பார்த்து துவங்குவது உண்டு. கடன் வாங்கும் பொழுது நல்ல நேரத்தில் வாங்கினால் அது வாங்குவதும் தெரியாது, அடைப்பதும் தெரியாது. அவ்வளவு சீக்கிரத்தில் அடைந்துவிடும். ஆனால் நேரம் சரியில்லாத நேரத்தில் வாங்கினால் ஏண்டா கடன் வாங்கினோம் என்று வருத்தப்படும் அளவிற்கு வரும். அதே மாதிரி கடனை திருப்பி கொடுப்பதற்கும் யாரும் நேரம் காலம் பார்ப்பதே இல்லை. கடனை அடைத்தால் போதும் என அவசரமாக கொண்டு போய் கொடுத்து விடுகின்றோம். ஆனால் மறுபடியும் கடன் வாங்கும் சூழ்நிலை எப்பொழுதும் ஏற்படாமல் இருக்க இந்த பரிகாரம் செய்தாலே போதுமானது. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை மற்றும் ராகு காலத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். கடனை அடைக்க சிறந்த கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கணும்னு நினைக்கிறவங்க முருகனை மனதார நினைத்தாலே போதுமானது. கடன் கூடிய விரைவில் அடைக்கக்கூடும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் வர ராகு காலத்தில் நம்ம அம்மனுக்கு எலுமிச்சங்கனியில் நெய் தீபம் ஏற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் பொழுது அதற்கான பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். பணம் வரும்பொழுது கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நம்ம இதை தாராளமாகவே செய்யலாம். அது எப்படி செய்யணுன்றது பார்க்கலாம் வாங்க. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை பார்த்தீங்கன்னா 6 to 7 இருக்குது. காலையில் மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரலையும் இருக்குது. மாலை 8 மணிலேருந்து 9 மணி வரலையும் இருக்குது. எந்த நேரம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த பூஜையை நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனையும் குறையும், பண வரவும் அதிகரிக்கும். அது எப்படி செய்யணுன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ முருகன் கோவிலில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உப்புன்றது விற்பாங்க. ரொம்ப பெரிய கோவில்களில் அறுபடை வீடுகளிலே பார்த்தீங்கன்னா உப்பு எல்லாம் விற்பாங்க. நீங்கள் உப்பை அதை ஒரு கைப்பிடி வாங்கிட்டு அங்கே கம்பல்சரி பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும். அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பை எடுத்துட்டு நீங்கள் முருகன் சன்னதியில் முருகனுடைய கருவறை எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு நேராக நின்றுட்டு நீங்கள் உங்களுடைய கடன் எத்தனை லட்சமோ 1000மோ 2000மோ இல்லை கோடியோ எத்தனை இருக்குதோ அதை அந்த அமௌண்ட்டுடைய தொகையை சொல்லி, முருகா எனக்கு இந்த 10,000 கடனை முழுசாக அது ஒன்றும் இல்லாமல் கரைஞ்சி போயிடணும், நான் கூடிய விரைவில் அந்த கடனை நான் அடைச்சிடணும்னு சொல்லிட்டு முருகனை மனசார நினச்சிட்டு அந்த உப்பு கல்லை என்ன பண்ணணும், உங்கள் தலையை சுற்றி 3 முறையை சுற்றி நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்தில் நீங்கள் போட்டுட்டு திரும்பி பார்க்காத மறுபடியும் என்ன செய்யணுன்றது பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையிலே 1 to 2 செவ்வாய் ஓரை, அதே மாதிரி 3 to 4 4 பார்த்தீங்கன்னா ராகு காலம். உடனே நீங்கள் அம்மன் சன்னதிக்கு சென்று ஒரு எலுமிச்சங்கனியில் நீங்கள் பாதியாக வெட்டி நெய் தீபம் ஏற்றுங்கோ அல்லது நல்லெண்ணெய் தீபம், உங்களுக்கு எது உங்களுடைய வசதிக்கு எது சரிப்பட்டு வருதோ அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். நீங்கள் வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வெல்லம் இல்லைன்னா ஒரு இப்போல்லாம் நீங்கள் கடையிலெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அது ஒரு சதுரமாவாக வெல்லம்ன்றது இருக்கும். அதை ஒரு 50 கிராம் இல்லை ஒரு 100 கிராம் வெல்லம் வாங்கிக்கோங்க. இதை அம்மன் சன்னதியில் நீங்கள் நெய் தீபம் அந்த
எலுமிச்சக்கனியில் தீபம் ஏற்றிய பின்னர் வந்து இந்த வெல்லத்தை வந்து அம்மன் சன்னதியில் வந்து வச்சிடணும். அம்மன் சன்னதியில் வச்சுட்டு நீங்கள் மனசார அம்மன் கிட்ட வேண்டிக்கணும். உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடையணும், அதற்கான பண வரவு வரணும், அதற்கான வேலையில் நான் முழு மூச்சியாக இடம்பெற்று அதில் நான் செய்கிற வேலையில் எனக்கு அந்த வருமானம் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சாமிக்கிட்ட அந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கணும். வேண்டிட்டு அந்த வெல்லத்தை அங்கேயே அம்மன் சன்னதியில் வச்சுட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ம வினை வந்து குறையுதுன்றது சொல்கிறாங்க. எப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த எறும்புகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா வெல்லமாக அமையுது. நிறைய வாயிலா ஜீவன்கள் வந்து அதை சாப்பிடும் பொழுது உங்களுடைய கர்ம வினை குறையும் பொழுது அந்த கடன்களும் குறையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சன்னதியில் அந்த வெல்லம் வந்து வச்சுட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரே நாளில் அப்படியே இருக்க போகிறது கிடையாது. நாளாக நாளாக அது எப்படி கரைஞ்சிக்கிட்டே வருதோ அதே மாதிரி உங்களுடைய கடனும் அடையும், அதற்கான பண வரவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால் உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி ஏற்படும், எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றம் கொண்டு வரும். இது நிஜமாக நம்பி செய்யுங்க. கடவுள் அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு உறுதுணையாக இருக்கும். எல்லாமே ஜெயமாகவே முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.